ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நாங்கள் சுற்றி பார்க்க வந்திருக்கோம். சண்டே. ஸோ இந்த ரோடு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கடலாடி போகிற ரோடு. ஸோ இன்றைக்கி சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போகலாம். பாருங்கள், ஆடுலாம் ஒரே ஓட்டம். நாங்கள் இங்கே ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அது என்ன இடம்னு தெரில, எங்கன்னே தெரில. அப்படியே வண்டி ஓட்டிகிட்டே வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து அழகான ஒரு 2 மரம் இருக்குது, பார்க்கலாம் வாங்க. இது என்ன மரம்? சூப்பராக நிழலாம் இருக்குது. இங்கே ஒரு மரம், இங்கே ஒரு மரம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக நிழலாக இருக்குது. எங்கள் ஊரில் வந்து அப்பப்போ வெயில் அடிக்குது, அப்பப்போ மழை வர மாதிரி மேகமூட்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஓப்பன் ஏரியா. இங்கேருந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மெயின் ரோடு, கடலாடி போகிற ரோடு ஃப்ரெண்ட்ஸ். கடலாடி வரைக்கும், கடலாடியிலேருந்து இது வந்து மெயின் ரோடு போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி இடத்துல நின்றுட்டுருக்கோம். அழகான மரம், புளிய மரம். இந்த புளியங்காய் பீங்க, புளி 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 நீ எடுங்க. புளிய மரம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ புளி இருக்கு பாருங்க. நிறையா புளி இருக்கு. நல்லா இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். புளியங்காய் இது வந்து உப்பு போட்டு நல்லா இது பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், எவ்வளோ புளி இருக்குது, எவ்வளோ புளி இருக்குது பாருங்கள். ஒரு புளி எடுத்தாங்க ரிஷப் டாடி. இருங்க, நானே எடுக்கிறேன். கிட்ட தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, குட்டி குட்டி மரம் எல்லாம் பச்சையாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். புளி பாருங்கள். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் சின்ன பிள்ளையில் வந்து இந்த புளி வந்து உப்பு போட்டு சாப்பிடுவேன், நல்லாயிருக்கும். இப்போ வந்து சாப்பிட முடியல, பல்லு கூசுது. நல்லாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிஷப் டாடி கிளம்பிட்டாரு. சூப்பர் இடம் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா நிழலாக இருக்குது, அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், அங்கேயும் மரம் இருக்குது. இது வந்து மெயின் ரோடு, பாலம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாலம். எங்கள் வண்டி வந்து நிற்கிது, அங்கே மேலே நிற்கிது, ரோட்டுக்கு மேலே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாய்க்குட்டி பாருங்கள், பாவம். பாவம் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டுட்ருக்கு. இதா குவாலிட்டிக்கா ஃப்ரெண்ட்ஸ். அங்கேருந்து டைரெக்டாக இங்கே வந்தோம். ஸோ இங்கே வந்துட்டு உட்காரலான்னு பார்த்தோமா. நாய்க்குட்டி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வண்டியில் கொஞ்சம் பிஸ்கட் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதை எடுத்து போட்டோம். தண்ணி எங்ககிட்ட இல்லை, தண்ணி எடுத்துகிட்டு வரல. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாவம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மெயின் ரோடு தான். இந்த இடத்துல அழகாக உட்கார இடம் இருந்துச்சு. இது என்ன மரம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள்? ரிஷப் டாடி ஆலமரம் இல்லைன்னு சொல்கிறாரு. என்ன மரம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள்? பீப்பல்தோ இல்லைங்கிறாங்க, என்னன்னு தெரியல. ஆலமரம் தானே ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அந்த விழுதை பார்த்தா ஆலமரம் மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ், உட்காரலான்னு சொல்லிட்டு. நாய்க்குட்டி பார்த்தோன்னே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. தண்ணி இருந்தால் கூட கொடுத்துருக்கலாம், தண்ணி இல்லை. பிஸ்கெட் கொடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ், பிஸ்கெட் சாப்பிடல. ஓகே, கிளம்பலாம் ரிஷப் டாடி. பாவம் ஃப்ரெண்ட்ஸ், நாய்க்குட்டி. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ கூழ் குடிக்க வந்திருக்கோம். இது வந்து வத்தல் பாருங்க. கோயில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்.
कोयले आज क्या धान बाखरा काटता हन बेटा बेटी की कड़ा खड़ी इन साइड ले वन कड़ा इरके அதே தண்ணி வந்துடும். அடிக்கிற வெயிலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரே தண்ணி தாகம். தண்ணி பாட்டில் வாங்கினோம், அதுக்கப்புறம் ஒரு இளநி வாங்கினோம், அதுக்கப்புறம் ஒரு சொம்பு நிறையா கூழ் குடித்தோம் ஃப்ரெண்ட்ஸ். கம்மங்கூழ் கேப்பக்கூழ் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணது, தயிர் ஊற்றி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் போகிற வழியில் பாருங்கள், இந்த கார் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. எப்படி ஆயிருக்குன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது இளநி வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ ரிசர்வ் டேடி இளநி? 70 ரூபாவாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து தண்ணி மட்டும் உள்ள இளநி, இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கும் பாருங்கள், அந்த இளநி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி இருக்குது, பியோர் வாட்டர் மாதிரி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே இருக்குது அது வலிச்சு சாப்பிடுவாங்களா, அது பேர் என்ன சொல்லுவீங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரியாது. ஸோ இளநி பாருங்கள் சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு தெரில, குடிச்சு பார்த்தா தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிளாஸ் ஃபுல்லாக, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ குடிச்சு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குடிச்சு பார்க்கலாம். டேஸ்ட் வந்து கொஞ்சம் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், இனிப்பு கிடையாது, கொஞ்சம் நல்லாயிருக்கு. டேஸ்ட் நல்லா இல்லைல்ல, இனிப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் திடீர்னு கேஸ் தீர்ந்து போச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு வடிக்கும்போது கரெக்டாக கேஸ் தீர்ந்து போச்சு. வண்டி வந்து அடிக்கடி வரும் ஃப்ரெண்ட்ஸ், பட் அந்த நேரத்துக்கு வரல. அதனால் வந்து டேரெக்டாக ரிசர்வ் டேடி வந்து ஆஃபீஸுக்கு போயிட்டு அங்கேருந்து எழுதி வாங்கிட்டு சிலிண்டர் மட்டும் வச்சுருப்பாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், குடவுன் மாதிரி, அங்கே போயிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கணும். ஸோ அங்கே போயிட்டு புது சிலிண்டர் வாங்கினார் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கேஸ் கம்பெனி உள்ளே போகணும், வாங்க போகலாம். இதான் கேஸ். சரி பாருங்க, இதை போட்டாச்சுங்க. இதான் இந்த சிலிண்டர். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்தியன் கேஸ் கம்பெனி. முதல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் 52 ரூபா வரும் சப்சிடி. இப்போல்லாம் அதெல்லாம் வரதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரேட் வந்து 913 ரூபா சொன்னார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஹை பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.